கல்வித்துறை பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் எடுக்கிறார். அதே ஸ்கூல்ல அதை விட கடுமையா உழைக்கக்கூடிய ஆசிரியர் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. ஆனா அந்த 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறவரு ஒரு சேர்ல உட்காந்துக்கிட்டு 10,000 ரூபாய் வாங்குற ஆசிரியரை வேலை வாங்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த மனப்பூர்வமா அந்த 10,000 ஆசிரியர் மனப்பூர்வமா பாடம் எடுக்க முடியுமா? ஏன்னா 1.5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம், நம்ம 10,000 ரூபாய் வாங்கிட்டு நம்ம போய் பாடம் எடுக்கிறதா அப்படின்னு அங்க பாடம் எடுப்பதை குறைத்து விட்டார்கள். அப்படி செய்வதன் மூலமா தான் இந்த திமுக அரசு வச்சிருக்கல கல்வி ஸ்கூலு அதற்கு அதிக வருமானம் வருது. ஆனா என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அன்பின் மகள் பொய்யாமொழி தான் மிக சிறந்த கல்வி அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழகத்துல ஒரு பேர் உண்டு, ஆசிரியர்கள் எல்லாம் திமுகவை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனாலதான் அன்னைக்கு அவங்க திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு பெரிய பங்கு ஆசிரியருடைய பங்கு தான் அப்படின்னு. அதனாலதான் திமுக நல்லா எடுத்து ஆசிரியர்களை சொருவி தள்ளிட்டாங்க. ஏன்னா நன்றி கடன் நான் செஞ்சிருக்காங்க. 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம், 10,000 ரூபாய் சம்பளம், எவ்வளவு பெரிய நன்றி கடன் பாருங்க. ஏன்னா ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு இளைஞர் என்றோம், அந்த இளைஞர்களை உருவாக்கக்கூடிய குருவாக ஆசிரியர் இருக்காங்க. அந்த ஆசிரியருக்கு செய்ய வேண்டிய சரியான சம்பளத்தை வழங்கல. நிறைய பிஎட் படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாம பிரைவேட் ஸ்கூல்ல 5,000 10,000 வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய கொடுமையை பாருங்க. அதே போல மருத்துவத்துறை, இந்த மருத்துவத்துறை அதாவது நாங்க மருத்துவத்துறை நம்பர் 1ன்றாங்க. நம்பர் 1 தான். அதுல அரசு மருத்துவமனை இருக்கா? திமுக காரங்களுக்கு இல்ல. அதாவது அரசியல்ல பெரும்புள்ளிகளும் பணக்காரர்களும் பிரைவேட்ல போய் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துடுறீங்க, ஓய்வு எடுக்கிறதுக்காக படுத்துடுறீங்க, நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துடுறீங்க. இப்ப எங்களை போல சாதாரண நபர்கள், எங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லை வயிற்று வலினா நாங்க ஜிஹெச்சுக்கு போறோம். அங்க மருத்துவரும் இருக்கிறது இல்ல, அங்க மருத்துவமனையில மருந்து மாத்திரை இருக்கிறது இல்ல. இதை நான் குற்றச்சாட்டா வைக்கிறேன். மருந்து மாத்திரை இருக்கிறது இல்ல. அப்படியே இல்லைனாலும் ஏதாவது 2 மாத்திரை எடுத்து கொடுத்து இந்த வயிற்று வலி போட்டு தொத்தி விட்டுறாங்க. இதுதான் அரசு மருத்துவமனையில நடக்குது. ஏன்னா இங்க அரசு மருத்துவமனையில உள்ள டாக்டர்களா இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் திமுக ஆட்சியாளர்களுடைய மருத்துவமனை இருக்குல்ல, அங்க பணி செய்யறாங்க. அங்க பணி செஞ்சு நல்ல இங்க அரசு மருத்துவமனையில சிறப்பான டாக்டர்களா இருக்காங்க. அவங்களெல்லாம் திமுக அரசு திமுகவுடைய எம்எல்ஏ எம்பிக்கள் நடத்தக்கூடிய மருத்துவமனையில போய் பணி செய்ய வைக்கிறாங்க. அங்க மனிதனுடைய உடல்ல என்ன பொருள்லாம் கழட்ட முடியுமோ அதெல்லாம் கழட்டி திமுக கொடுக்கறாங்க. அப்படி கொடுக்கலன்னா இவங்க அரசு மருத்துவமனையில இருக்க முடியாது. அதனால கழட்டி கொடுத்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்துல சந்தி சிரிக்குது பாருங்க. அதாவது திமுக ஆட்சிக்கு வந்தால் எதை வேணாலும் செய்வார்கள் என்று ஏற்கனவே நம்ம எல்லாம் பேசியிருப்போம். அதே மாதிரி இன்னைக்கு திமுகனுடைய மருத்துவமனையில திமுக எம்எல்ஏ நடத்தக்கூடிய மருத்துவமனையில கிட்னி திருட்டு. இன்னைக்கு ஒரு சாதாரணமா ஒரு செயின் திருட்டிட்டாலும் ஒரு அம்மையார் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. காவல்துறை உடனடியாக அதுக்கு ஒன்று தனிப்பட ஒன்று அமைச்சு அப்படி பயங்கர வேகத்துல செயல்பட்டு அடிச்சே கொன்னு வேலையை முடிச்சிட்டீங்க. ஆனா ஒரு செயின் திருட்டு உண்மையா பொய்யான்னு கூட தெரியல. ஆனா உண்மையிலேயே கிட்னி திருட்டு நடந்திருக்கு. அந்த கிட்னி திருட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுவரைக்கும் என்ன செஞ்சீங்க? இல்ல உடனடியாக அந்த நபர்களை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? அந்த மருத்துவர் அரெஸ்ட் பண்ணீங்களா? இல்ல அந்த மருத்துவமனை நடத்தக்கூடிய எம்எல்ஏ அரெஸ்ட் பண்ணீங்களா? காவல்துறை ஏன் இங்க வேகத்தை காணோம்? காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல இருக்கு. முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? திமுகவினுடைய எதை வேணாலும் செய்யுங்கன்னு அவர் தான் சொல்லி கொடுக்கிறார். அப்புறம் எப்படி காவல்துறை நடக்கும்? காவல்துறை நியாயமான உண்மையான காவல்துறை அதிகாரிகள் பல பேர் தமிழகத்திலே குமுறி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கை கட்டப்பட்டு அவர்களால் சுதந்திரமாக பணி செய்ய முடியவில்லை. இன்னைக்கு அதுக்கான உதாரணமும் தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அதனால திராவிட ஆட்சியாளர் வெறும் உருட்டு மட்டும்தான் உருட்டிக்கிட்டு இன்னைக்கு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கார்கள். இவர்களை 2026 நம்ம வீட்டுக்கு அனுப்பலன்னா இன்னைக்கு கொஞ்சம் இந்த ஒரு மாவட்டத்தில் கிட்னி திருட்டு, அடுத்தது அனைவருக்கும் 2 கிட்னி இருக்காது, எல்லாருக்கும் ஒரே கிட்னி தான் மட்டும் இருக்கும் அப்படின்றது தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.